लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதை அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2596வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய சிறிய திருமடல் 155 வரிகளால் உள்ள கலிவெண்பா. அதை 40 பாசுரங்களாக பிரபந்தக்காரர்கள் பிரித்திருந்த போதிலும் நாம் பின்பற்றி வருகிற பள்ளத்தூர் பழனியப்பனையா அவருடைய கிரந்தத்தை வைத்து பார்க்கிற போது அவர் பிரித்து தந்தபடி நாம் சொல்லி வருகிறோம். அதில் இது 11வது நாள். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வரிகள் 72 முதல் 77 வரை உள்ள 5 வரிகளை இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். பிள்ளை திருநறையூர் அரையர் செய்தவருடைய தனியன். முள்ளிச் செழுமலரோ தாரான் முடிமதியும் கொள்ளிக்கென் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் என்ற அந்த தனியனை சேர்த்தோம். 73வது 72வது வரியிலிருந்து 77, 72, 73, 74, 73, 74, 75, 76, 77 வரிகளை இப்போது பார்க்க இருக்கிறோம். ஆறா வயிற்றினு ஆற்றாதான் அன்றியும் நீரா நெடும் கயத்தை சென்று அலைக்க நின்றுறப்பேன் 1000 பணம் வெம் கோயியல் நாகத்தை வாரா எனக்கென்று மற்று அதன் மத்தகத்து சீரார் திருவடியால் பாய்ந்தான். இவனுக்கு இவ்வளவு வெண்ணெய் சாப்பிட்ட உடனே கூட பசி அடங்கவில்லையாம் பாப்பாவுக்கு, கிருஷ்ண பாப்பாவுக்கு. ஆனால் கோவப்படுறான். எல்லாத்தையும் இந்த கோபிகைகள்லாம் என் கண்ணு கட்டாத மாதிரி ஒழிச்சு வைக்கிறாங்க. என்ன நினச்சின்னு இருக்காங்க அவங்க? எனக்கு ஒழிச்சு வச்சா என்னால் சாப்பிட முடியாதா அப்படின்னு கோவப்பட்டான். கோவத்தில் என்ன பண்ணான்னா அங்கே அட்டகாசம் பண்ணி கொண்டு தான் காளி என்ற நாகம். டேய் வாடா வெளியில் சண்டைக்குன்னு அங்கே இருக்க கடம்ப மரத்துக்கு மேலே ஏறி குதிச்சு அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் போய் செதறி போகும்படி செய்து ஒரு கலக்கி அங்கே ஏற்கனவே வாழ்ந்து கொண்டு மற்றவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காளிங்கன் என்ற நாகத்தை போருக்கு அழைத்து அவன் சீறி கொண்டு தன் 5 தலையோடு வர அந்த 5 தலையின் மீதும் தன்னுடைய காலை பதித்து நடனமாடினான் தன் கோபம் தீருமாறு என்று சொல்கிறான். இது ஒரு மடு. காளிங்கன் என்கிற நாகம் தன்னுடைய நாக கூட்டத்திலிருந்து கருடனுடைய தொல்லையின் காரணமாக பிரிந்து வந்து இங்கே தங்கியிருக்கான். வாழ வந்த இடம் தான் அவனுக்கு. அந்த கோகுலம் அவன் வாழ வந்த இடம், அவனோட ஒரு சொந்த இடம் கிடையாது. கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுன்ற மாதிரி வந்தவன் இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தொல்லை கொடுக்குறான். தான் இருக்கிற குட்டை பக்கமே குளம் பக்கமே யாரும் வரவிடாமல் பண்ணுறான். விஷத்தை கக்குறான். அங்கே எதுவுமே அந்த அந்த பிராந்தியமே ஒரே விஷ உபாதையால் தாக்கப்பட்டு வறண்டு கிடக்க கருடாழ்வார் அந்த பக்கம் போகும்போது அமிர்த கலசத்தை எட்டும்போது ஒரே சொட்டு அமிர்தம் அங்கே ஒரு கடம்ப மரத்து மேலே விழுந்துதான். அதனால் அந்த கடம்ப மரம் மட்டும் தழைச்சி செழிச்சு இருந்திருக்கு. யாராவது அந்த குளத்துக்குள்ளே போகிறோம்னா அந்த கடம்ப மரத்து மேலே ஏறி தான் குளத்துக்குள்ளே போக முடியும். ஆனால் அங்கே யாருமே போக முடியாது. ஏனென்றால் விஷம், நீரிலும் விஷம், காற்றிலும் விஷம் என்று தன்னுடைய அராஜகமான தன் மனைவி குட்டிகளோடு வாழ்ந்து வருகிறான் காளி. அவன் அடக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கண்ணனுக்கு வந்ததுனாலே இதை ஒரு காரணமாக வச்சுக்கிறான். எந்த காரணம்? கோபம்ன்றது வெண்ணெயெல்லாம் எடுத்து மறைச்சி வச்சுட்டாங்கன்னு கோபப்பட்டு காளிங்கன் மீது ஏறி ஆடினான்றது ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு தானும் தன்னுடைய நண்பர்களும் விளையாட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறானே இந்த காளிங்கன். குளிர்ந்த நீர்நிலை என்றால் குழந்தைகள் குளித்து ஆதரவாரம் செய்யும், குளிக்கும். இந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க, இடை பசங்கள்லாம் சொல்கிறாங்க, கண்ணா இல்லை குழண்டா ஆனால் குளிக்க முடியலடா நம்மளால். இந்த காளிங்கன் அட்டகாசம் பண்ணுறான், பாம்பாக இருக்கானா, உள்ளே போக முடியாதா, யாரும் போகவே முடியாதுன்னு சொல்கிறாங்கடான்னு காளிங்கிட்ட அது போகாதீங்கன்னு சொல்லும்போது 2-3 பசங்க அந்த பக்கம் போகவே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பையன்களை தேடிக்கொண்டு தான் இவன் வரான்.
வந்தவன் காளிங்கனை கூப்பிட்றான், வாடா வெளியில நான் பார்த்துக்கிறேன், நான் யாரு நீ யாருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடப்பு மரத்து மீது ஏறி குதியில குளத்திற்குள்ள இருக்கிற நீரெல்லாம் வெளியில வந்து செதறி போய் பாம்பு வெளியில வந்தானா. அப்படி வந்து அந்த காளிங்கனுடைய தலையில அவனுடைய ஆணவம் அடங்குமாறு தன்னுடைய பாதத்தை வைத்து அற்புதமான நடனத்தை ஆடினான் கண்ணன். அவன்தான் உன் மகளை அழைத்து சென்றிருக்கிறான். அவன்தான் இங்க வந்து இவளை பயமுறுத்தி மனசுக்கு பேசத்தை உருவாக்கி இருக்கிறான். அவனால் அல்லவா உன்னுடைய மகள் இப்படி இருக்கிறாள் என்று சுட்டுவீச்சு சொன்ன வரிகள் இவை. மீண்டும் வரிகளை பார்க்கலாம். ஆறா வயிற்றினோடு ஆற்றாதான் அன்றியும் நீரார் நெடுங்கயத்தை சென்று அலைக்க நின்று உரப்பி 1000 பணம் வெங்கோ இயல் நாகத்தை பாரா எனக்கென்று மற்றதன் மத்தகத்து சீரா திருவடியால் பாய்ந்தான். இங்கே 1000 சொல்றாங்கன்னா அளவுக்காக 5 தலை நாகம்தான் அவன். ஆனால் அந்த நாகத்துடைய 5 தலையை 1000 தலை போல பிரம்மாண்டமா இருக்கான். இப்படி சொன்ன இந்த பாசுரத்தை அனுபவித்தோம். முடிவாக சிறிய திருமணல் முடித்த உடனே சொல்லக்கூடிய கம்பனுடைய பாடல். ஊரார் ஒழியேன் உலகறிய ஒன்முதலீர் சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் அன்றோங்கி நின்றளந்தான் என்ற திருநரையூர் மன்றோங்க ஊர்வன் மடல் காயேன வாச்சா மனசேந்திரன் வாப்ஜாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமியத்த சகலம்பர ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.